முகத்தின் வெளிச்சமே இயேசு ராஜனின் முகத்தின் வெளிச்சமே முகத்தின் வெளிச்சமே என் இதயம் இயேசுவுக்கு தெரியும் என் வேதனை இயேசுவுக்கு புரியும் என் தனிமை என் சோர்வுகள் இயேசென்னை தேற்றுவார் இயேசென்னை தேற்றுவார். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வசனத்தின் வெளிச்சத்தில் உங்களை சந்திப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி. கடந்த நாளில் அகமதாபாத்திலிருந்து லண்டனுக்கு புறப்பட்ட ஒரு விமானத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்து, அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். ரொம்ப மக்கள் பயந்து அலறி துடித்ததை பார்த்தோம். காலங்கள் நம்முடைய கரங்களில் இல்லை, அது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம், கண்கூட பார்க்கிறோம். அந்த விமானத்தில் பிரயாணித்தவர்களுடைய கனவுகள், அவர்களுடைய எதிர்பார்ப்புகள், அவர்கள் எப்படிப்பட்ட பின்னணியில் உள்ளவர்கள், என்னென்ன காரியங்களை தங்களுடைய எதிர்காலத்துக்காக செய்வதற்கான திட்டங்களோடு பிரயாணித்தார்கள் என்பதை பார்த்தோம். அழாத கண்கள் இல்லை, கண்கள் குளமாக நின்று ஒட்டுமொத்த உலகமே அந்த மனிதாபிமான சிந்தனையோடு நாம் பார்த்து கொண்டிருந்தோம். அங்கே என்ன தவறு நடந்தது, இல்லைன்னு சொன்னால் அது எப்படி நடந்தது, எதுவுமே நமக்கு புரியலை. அதுலேயும் ஒருத்தர் பிழைச்சிருக்கிறாரு. இப்படி பல காரியங்களை நம்ம பார்த்து கொண்டிருந்தாலும் இந்த இக்கட்டான நிலைமையில், இந்த வேதனையான இந்த நேரத்தில் நமக்கான சில எச்சரிக்கைகளை தேவன் வைத்திருக்கிறார். நமக்குன்னு சில எச்சரிக்கைகள் இருக்கிறது, நீங்கள் அதை புரிந்து கொள்ளணும். நமக்கான எச்சரிக்கைகள் என்ற தலைப்பில் நான் உங்களோடு கூட சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். நிச்சயமாக இந்த வசனத்தின் வெளிச்சத்தினூடாக அந்த ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் புகலிடமாய் மாறுவார். தொடர்ந்து தரிசன தேசத்தின் ஊழியங்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு செயல் திட்டம் ஹெவன்ஸ் கார்டன், அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வருஷத்தில் ஜூலை மாதம் 31 தேவன் நிர்ணயித்து கொடுத்த, தீர்மானித்து தந்த அதே நாளில், அந்த வியாழக்கிழமை ஜூலை 31 அதை தேவனுடைய நாமம் மகிமைக்காக பிரதிஷ்டை பண்ண போகிறோம். குடும்பமாக நீங்கள் அந்த நாளிலே வருவதற்கு பிரயாசப்படுங்கள். அதற்குரிய அழைப்புகளை நாங்கள் உங்களுக்கு தருகிறோம். தரிசனத்திற்காக, நேபாள் மிஷனரிகளுக்காக, பிள்ளைகளுக்காக, சபை கட்டுமான பணிகளுக்காக இன்னும் இதுவரை எந்த பொருத்தனையும் எடுக்காதவர்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த சரியான தரிசனத்தில், இந்த நல்ல நிலத்தில் நீங்கள் விதையுங்கள். அது தலைமுறை ஆசீர்வாதமாய் மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமம் 6வது அதிகாரம் அதில் 12வது வசனம். நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நமக்கான எச்சரிக்கைகளில் முதலாவது எச்சரிக்கை என்ன தெரியுமா? என்னையும் உங்களையும் நடத்தின தேவனை மறவாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். சில சூழ்நிலைகளை பார்க்கிறோம், இயற்கை பேரழிவுகளை பார்க்கிறோம், சில விமான விபத்துக்களை பார்க்கிறோம், ரயில் விபத்துக்களை பார்க்கிறோம். எதிர்பாராத சில காரியங்கள் நம் கண் முன்னே நடப்பதை எல்லாம் காட்சிகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம், செய்திகளாக படித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதே போல ஒரு பிரச்சனை, அதே போல ஒரு விபத்து, அதே போல ஒரு கண்ணீரின் அனுபவம் எனக்குள்ள, நமக்குள்ள, நம்முடைய குடும்பங்களுக்குள்ள வரும் பொழுதுதான் அதனுடைய வேதனை புரிகிறது, அதனுடைய அர்த்தம் தெரிகிறது, அதனுடைய ஆழத்தை நோக்கி பார்க்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நமக்கான எச்சரிக்கைகள் அநேகம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 காரியங்களை உங்கள் முன்பதாக நான் வைத்து உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். தயவு செய்து இந்த கடைசி நாட்களில், கடைசி மணித்துளிகளில் வைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் எப்படி ஆகிலும் தேவ சித்தத்திற்கு, தேவ திட்டத்திற்கு ஒப்பு கொடுத்து அவருக்காக எழும்பக்கூடிய பிள்ளைகளாய், அவருக்காய் பெரிய காரியங்களை செய்யக்கூடிய பிள்ளைகளாய் மாறுவதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த வசனம் அழகாக நமக்கு சொல்லித் தருகிறது. உன்னை நீ அடிமைப்பட்டு கிடந்த அந்த எகிப்து தேசத்துக்குள்ள அடிமைப்பட்டு கிடந்த ஜனங்களை அவர் நடத்தி வருகிறார், அழைத்து வருகிறார். யோசிச்சு பாருங்களேன், நம்முடைய அடிமைத்தனம் எப்படி இருந்தது, நம்முடைய வாழ்க்கையினுடைய முன்பகுதி எப்படி இருந்துச்சு. பிரச்சனைகளே இல்லாமல்
நான் பிறந்தது முதல் இன்று வரைக்கும் பரிசுத்த தேவனோடு நடந்து கொண்டிருக்கிறேன், அல்லது நான் உத்தமனாய் இருந்திருக்கிறேன், தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருந்தேன், என்னிடத்தில் பாவமே இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் பிறந்தது முதல் பாவங்களால் நிறைந்த இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எப்படி ஆகிலும் ஏதோ ஒரு நிலைமையில நாம் விழுந்து கிடக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளையை, இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் நானும் விழுந்து கிடப்பதல்ல இங்கு பாவம், நீங்கள் விழுந்தே கிடப்பது. இது பாவம் என்று அறிந்து, இது சாபம் என்று அறிந்து, இது தேவனுக்கு பிரியமில்லாதது அறிந்து துணிகரமாக விழுந்தே கிடப்பது உங்களுக்கும் எனக்குமான மிகப்பெரிய தலைமுறை சாபமாய் பாவமாய் தொடர்ந்து வருகிறது. எத்தனையோ குடும்பங்கள் இதில் விதிவிலக்கு இல்லாமல் விழுந்து கிடக்கிறார்கள். நடத்தி வந்த தேவனை மறந்து ஒரு அடிமைத்தனத்திலிருந்து வந்திருப்பாங்க, திரும்பவும் அந்த அடிமைத்தனத்துக்கு போகணும்னு நினைப்பாங்க. ஒரு அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கையிலிருந்து, அல்லது ஒரு வழிபாட்டிலிருந்து, அல்லது ஒரு பெரிய நம்பிக்கையிலிருந்து, அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு கட்டப்பட்ட அனுபவத்திலிருந்து இயேசுவின் இரத்தத்தினால விடுதலை ஆக்கப்பட்ட அநேகர் இன்றைக்கு அதை மறந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் இந்த வசனத்தில் முதலாவது நமக்கான எச்சரிக்கைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. தெளிவாக நீங்கள் இதை படித்து பாருங்க. நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு நீ எச்சரிக்கையாயிரு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை நடத்தி வந்த இந்த நாட்களை நினைத்து பாருங்க. ஒருவேளை சரியான உணவு இல்லாமல், பிள்ளைகளை வளர்க்க வழி இல்லாமல், கணவன் விரும்பியதை கேட்டாலும் சமைத்து கொடுப்பதற்கு ஒன்றுமில்லாமல், மனைவி ஒரு பொருள் வாங்க சொன்னால் அந்த பொருளை வாங்க முடியாமல் கைகளை புசைந்து பாக்கெட்டில் ஒன்றுமே இல்லை என்று அலைந்து திரிந்து எங்கேயோ ஒரு வறுமையில் அடிமைப்பட்டு கிடந்த நமக்கு வாழ்க்கை கொடுத்து அந்த எகிப்தில் இருந்து புறப்பட பண்ணி நமக்கு ஒரு நல்ல சுதந்திர தேசத்தை தந்து, நல்ல குடும்பத்தை தந்து, நல்ல கணவனை, நல்ல மனைவியை, நல்ல பிள்ளைகளை தந்து அவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறாரே, அவரை மறவாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். சில காரியங்களை பார்த்தவுடனே, சில பிரச்சனைகளை பார்த்தவுடனே இன்னைக்கு அநேகர் இப்படிப்பட்ட விபத்துகள் எல்லாம் பார்த்து, ஆண்டவர் கண்ணு இல்லையா, அவர் ஏன் இப்படி பண்ணிட்டாரு, அதை ஏன் செஞ்சிட்டாரு, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டவங்க, அவர்கள் எவ்வளவு பெரிய நம்பிக்கையோடு போனவர்கள் என்று சொல்லி உடனே என்ன செஞ்சிடறோம், ஆண்டவரை மறக்கக்கூடிய பலர் இதை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறேன், இங்கே நடக்கக்கூடிய எல்லா காரியங்களும் திட்டமிடப்பட்டவை. யோசிச்சு பாருங்க, ஒன்னொன்னா யோசிச்சு பாருங்க. அவ்வளோ பெரிய ஒரு விபத்தில் கூட 11 இயர்ஸ் சீட்லேருந்து ஒருத்தர் குதிக்கிறதுக்கு அங்கே ஒரு வழி இருந்தது. அவ்வளோ பெரிய விபத்தில் கூட கடைசி நேரம் பாருங்க, லண்டனுக்கே பிரயாணம் பண்ணும் பொழுது 3 மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்க வேண்டிய ஒரு நபர் 3 மணி நேரம் 10 நிமிடம் தாமதித்து போய் அந்த ஃப்ளைட்டை விட்டுருக்காங்க. இது அறியாமையா, இது அல்லது இவர்களுடைய துணிகரமா, அல்லது என்ன காரியம்னு தெரியாது, அல்லது கவனக்குறைவா, ஏதோ ஒன்று. ஆனால் இது எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்கும் பொழுது அண்ட சராசரங்களையும் படைத்த அந்த தேவன் நமக்காக சில வாசல்களை, சில வழிகளை, சில பாதுகாப்பை வைத்திருக்கிறார். நம்முடைய கவனக்குறைவினால, தேவனை மறந்து தெரியக்கூடிய சில காரியங்களினால இன்றைக்கு நிறைய நன்மைகளை இழந்து கொண்டிருக்கிறோம், நிறைய ஆசீர்வாதங்களை இழந்து கொண்டிருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகள், கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறோம். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்களை பார்க்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை தேவன் நடத்தி வந்த பாதைகளை, அடிமைத்தனத்திலிருந்து அவர் நம்மளை விடுவித்த காரியங்களை அழகாக போதிக்கிறோம். ஆனால் அடுத்த 6 நாட்கள் நாம் எங்கு அடிமைப்பட்டு கிடக்கிறோம்? திரும்பவும் நாம் பழைய காரியங்களுக்குள்ள போய் நின்று கொண்டிருக்கிறோம். அநேக குடும்பங்களுக்குள்ளால இன்றைக்கும் பழைய நம்பிக்கைகளை, வழிபாடுகளை உள்ளே வைத்திருக்கிறீர்கள். கேட்டால் எங்களுடைய பங்குல பிரச்சனை, எங்கள் குடும்பத்தில் பிரச்சனை, எங்கள் சமுதாயத்தில் பிரச்சனை, எங்கள் ஜாதியில் இந்த பிரச்சனை இருக்குது, அதனால் அவர்களை திருப்திப்படுத்துறதுக்காக, அவர்களை சமாளிக்கிறதுக்காக நாங்கள் இந்த மாதிரி காரியத்தை செய்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் இங்கே வசனம் தெளிவாக சொல்லுகிறது, உன்னை புறப்பட பண்ணின அந்த அழுக்கிலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து, அந்த பாவத்திலிருந்து நம்மை புறப்பட பண்ணின ஒரு தெய்வம் உண்டு. அவர் நம்மை புறப்பட பண்ணினதற்கான முகாந்தரம் என்ன தெரியுமா? நீ அந்த அடிமைத்தனத்துக்குள் இருந்தால் நீ காணாமல் போய் விடுவாய். அந்த அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தால் உன்னுடைய முகவரியை நீ இழந்து விடுவாய். அந்த அடிமைத்தனத்துக்குள்ள நீ இருந்தால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த உலகத்திற்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய நீ இங்கே இன்றைக்கு
கட்டப்பட்ட நிலைமையில கிடக்கக்கூடிய அநேகரை கட்டவிழ்த்து விடக்கூடிய, நுகத்தடியை எடுத்து விடக்கூடிய, கர்த்தருக்காக நிற்கக்கூடிய அனுபவங்களிலிருந்து நீ உன்னை மறந்து விடுவாய் என்று சொல்லித்தான் அங்கிருந்து புறப்பட பண்ணுகிறார். ஆனால் புறப்பட்டு வந்த நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிறவி குருடனுடைய கண்கள் திறக்கப்படுவதற்கு முன்பதாக, அவன் இந்த உலகத்துக்கு இயேசுவை அறிவிப்பதற்கு முன்பதாக வசனம் சொல்லுகிறது, அவன் கண்களில அந்த உமிழ்நீரை எடுத்து சேற்றில கலந்து அதை கண்களில் பூசி சீலோவாம் குளத்தில் கழுவ சொன்ன பொழுது, அந்த சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்ற அர்த்தம் இருந்தும் இவன் போய் கழுகி பார்வை அடைந்தவனாய் அவன் திரும்பி வந்தான். இயேசுவிடத்தில் வந்தான். அவன் தனக்கு நன்மை செய்த தேவனை தேடி வந்தான். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தேவன் நடத்தி வந்த பாதைகளை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எங்கேயோ நிர்மூலமாக வேண்டிய அந்த பிள்ளையை தேவன் மறு ஜென்மம் கொடுத்து அவளை வாழ வைப்பதற்காக, அவளுக்காகவே கர்த்தர் ஒரு புதிய இருதயத்தை கொடுத்து, எத்தனையோ பேருக்கு முன்பதாக அழுது கண்ணீர் விட்ட அந்த பிள்ளைக்கு கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து, அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்காக அந்த பிள்ளையை உங்களுக்கு திரும்ப அவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் அதை மறந்து, தேவனை மறந்து, தேவன் செய்த நன்மைகளை மறந்து எளிதில் பேசிவிடுறோம். இனியெல்லாம் நான் சபைக்கு போக மாட்டேன் பிரதர், எனக்கு அங்கே போகிறதுக்கே இஷ்டம் இல்லை. ஆண்டவர் என்னுடைய குடும்பத்துக்கு இப்படி செய்யலாமா? உடனே அதுக்கு கொஞ்சம் குடும்பங்களுக்கு பேரெல்லாம் சொல்லுவாங்க. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதற்கெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை வேதத்தை பாருங்கள். நிறைய வசனம் இருக்குது. 65க்கு மேற்பட்ட இடங்களில் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, எச்சரிக்கையா இருங்கள், எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லி. நான் இந்த வசனத்தை படிச்சுட்டு இருக்கும் பொழுது, உபாகமம் 8வது அதிகாரத்தை நீங்க படிக்கும் பொழுது அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வசனங்களிலேயும் ஆண்டவர் நமக்காக ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். 4வது வசனம் ரொம்ப 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 எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், ஊழியத்தின் பாதையில் நாங்கள் செல்லுகிற இந்த மிஷனரி பணித்தலங்களில் இந்த 4வது வசனத்தை குறித்த ஒரு அனுபவம் எங்களுக்குள்ளாய் வரும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த 40 வருஷமும் உன் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாய் ஆகிய. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தில் தேவன் நமக்காக வைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை என்ன தெரியுமா? அவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்கிறார். அப்ப எப்படி நீங்க அவரை மறக்க முடியும்? ஒவ்வொரு காரியத்திலையும் அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து வைத்திருக்கிறார். நான் யோசிச்சு பார்ப்பேன், 40 வருஷம் அந்த வஸ்திரம் 4 நாளே ஒரு ட்ரெஸ் போட முடியல. அவங்களுக்கு 40 வருட காலம் அந்த வஸ்திரம் பழையதா போகவே இல்லை. 4 மணி நேரம் நடந்தாலே காலெல்லாம் வீக்கம் வருது, நடக்க முடியல, வலிக்குது. 3 மணி நேரம் விமான பிரயாணம், 10 மணி நேரம் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுறோம், காலெல்லாம் வீக்கம் வருது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, 40 வருஷம் நீ நடந்தும் உன்னுடைய கால் வீங்கவும் இல்லை. எவ்வளவு அற்புதமாய் தேவன் நம்மை நடத்துகிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொன்ன தேவன் வழியை காட்டுகிறார். அந்த வழியில நாம் பிரவேசிக்கும் பொழுது தேவன் நமக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த எல்லைகளை, நமக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த வாக்குத்தத்த நிறைவேறுதலை, தேவன் நமக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த பரலோக நன்மைகளை, அந்த வானத்தின் பலகணிகளை திறந்து அவர் நமக்கு தருவார். சில நேரங்களில் நம்மை அறியாமல் நமக்குள்ள ஒரு மேட்டிமை எண்ணம் வந்துடும். நீங்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. ஒருவேளை நான் பேசுகிற காரியம் உங்கள் வீட்டுக்குள்ளால, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வில் இப்படிப்பட்ட சில காரியங்கள் இருக்கும்னு சொன்னால் இன்றைக்கு ஒப்புக் கொடுங்க. கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இந்த உபாகமம் 8வது அதிகாரத்தினுடைய 17வது வசனம், என் சாமர்த்தியமும் என் கை பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிரு. ஒரு திறமையும் கை கொடுக்காது ஆபத்து நாளில். ஒரு திறமையும் ஒரு கைபலனும், உங்களுடைய பிரயாசங்கள் இது ஒன்று கை கொடுக்காது விபத்து வரக்கூடிய நேரங்களில். நம்மை பாதுகாப்பதற்கு அவரை மறவாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். என் அன்பு சகோதரனுக்காக நான் ஜெபித்தது மாத்திரமல்ல, அவருக்கு அந்த எண்ணெயை வாங்கி இருந்து அவருக்காக உபவாசித்து ஜெபித்து அவருடைய வீட்டில் கொண்டு போய் அதை கொடுப்பதற்காக நான் போயிருந்த பொழுது எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. அவருடைய கால்கள் அப்படி, அந்த காலை பார்த்தா சிவப்பு கலர்ல இருக்குது.
அதில் அவர் காலு கீழே உணக்கூடாது. சின்னதாக ஒரு கம்பியோ ஒரு சின்ன கல் பட்டுனா கூட அவரால் தாங்க முடியாது. அந்த ஸ்கின் எல்லாம் அப்படி ஆயிடுச்சு. ஒருவேளை உங்களுக்கு இதை பற்றி தெரியலாம். நான் இந்த நோயை பற்றிய காரியத்தை நான் சொல்லலை. என்னுடைய உண்மையான வாஞ்சை என்ன தெரியுமா? அவரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அவர் தாங்க நம்மளை நடத்திட்டு வந்தது. ஒருவேளை உணவுக்கு வழி இல்லாமல் உங்கள் கிராமத்தில் கிடந்த உங்களை இந்த பட்டணத்துக்கு அவர் தான் கொண்டு வந்தது. இன்றைக்கு எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக நிற்கிறீங்க? இன்றைக்கு எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துருக்கிறீங்க? இன்றைக்கு எத்தனை வீடுகளை கட்டி வாடகைக்கு கொடுத்துருக்கிறீங்க? ஆனால் இது எல்லா சாமர்த்தியங்களும், இதெல்லா சம்பாத்தியங்களும், இந்த எல்லா கைப்பலனும் உங்களோடு கூட எங்கேயும் வராது. இதுக்கு ஒரே வழி, இதெல்லாத்தையும் பாதுகாப்பதற்கு, நீங்கள் நீடிய ஆயுசோடு இருப்பதற்கு, நீங்கள் தீர்க்க ஆயுசோடு இருப்பதற்கு அந்த பரிசுத்த தேவனை நீங்கள் ஆராதிக்க மறவாதிருங்கள். நீங்கள் அவரை மறவாதபடி எச்சரிக்கையாடுங்கள். ரெண்டாவது ஒரு காரியம், நம்ம எல்லாருக்கும் அடிக்கடி கலக்கம் வருகிறது. நம்ம கலங்கி தவித்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து, திருமண வாழ்க்கையை குறித்து, திருமணம் முடிந்த நம்முடைய பிள்ளைகளுடைய குழந்தை பாக்கியம் தாமதிக்கும் பொழுது ஒரு அருமையான அம்மா சொன்னாங்க, பிரதர் எதுக்கு தான் இதெல்லாம் ஆண்டவர் அனுமதிக்கிறாருன்னே புரியல பிரதர். ஒரே நேரம் எங்கள் வீட்டில் உள்ள 5 பேருக்கும் பிரச்சனை. ஒரு மனுஷனால இந்த 5 பிரச்சனைன்னு சொல்லும்போது ஒரு வீட்டில் உள்ள 5 பேர், 5 பேரும் 5 பிரச்சனை. ஒரே வீட்டுக்குள்ளால 5 பேருக்கும் 5 விதமான பலகீனம். 5 பேருக்கு வரக்கூடிய வருமானங்களும் பல மடங்காக போயிடுது. புத்தல் பைய போல எல்லாமே போயிடுது. இன்றைக்கி வட்டிக்கு பணம் எடுக்கலாமா, லோன் எடுக்கலாமான்னு சொல்லக்கூடிய அளவில் அந்த சகோதரியுடைய வாழ்க்கை உடைந்து போய் கிடக்கிறது. ஒரே கலக்கம், பிள்ளைகளை குறித்த கலக்கம், கணவனை குறித்த கலக்கம், மனைவியை குறித்த கலக்கம். ஐயோ, என் வீட்டுக்குள்ளால ஒன்றுமே தங்க மாட்டேங்குது. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டு அவளுடைய கரத்தில் கொடுக்குறேன். அந்த குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டிய ஒரு குணசாலியான ஸ்திரீயாக அவள் இருப்பாள் என்று நினைத்து எல்லாவற்றையும் அவளுடைய கரத்தில் கொடுக்குறேன் பிரதர். ஆனால் அவள் எல்லாவற்றையும் பிரித்து பங்கிட்டு என் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை ஒரு சின்ன போர்ஷன் வச்சிருக்கிற மிச்சம் எல்லாத்தையும் அவளுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு கொடுத்துடுறா. அவளோடு கூட படித்த சில நண்பர்களுக்கு, அந்த சகோதரர்களுக்கு, சகோதரிகளுக்கு இப்பொழுதும் அந்த பணங்களை அனுப்பி கொடுக்கிறார். அவள் திருமணமான புதிதில் ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணுவதற்கு 1000 முறை யோசிக்கக்கூடியவள் இன்றைக்கு 45,000 ரூபாவை கையில் கொடுத்தா கூட 4 நாளில் எல்லாவற்றையும் முடித்து செலவு பண்ணிட்டு, ஒன்றுமே இல்லை, எனக்கு எங்கிருந்தாவது பணத்தை வாங்கித்தாங்க, கைமாத்து வாங்கித்தாங்கன்னு சொல்லக்கூடிய அளவில் மாறிவிட்டால் எங்கள் குடும்பத்துக்குள்ள ஒரு சத்துருடைய போராட்டம் இருக்கிறது. எங்கள் குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லை பிரதர், வீட்டுக்கு போகிறதுக்கு மனசே இல்லை என்று சொல்லி கலங்கி தவிக்கக்கூடிய எத்தனையோ சகோதரர்கள் இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. என் அன்பு சகோதரனே, இப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் கலக்கத்தை விட்டு தேவனை மாத்திரம் சார்ந்திருக்க பழகிக்கொள்ளுங்கள். நீங்கள் கலங்கவே வேண்டாம். வசனம் சொல்லுகிறது, மார்க்கு 13வது அதிகாரம் அதில் 5 முதல் 8 வரை உள்ள அந்த வசனங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 5வது வசனத்தில் இயேசு இந்த ஜனங்களுக்கு பிரதியுத்தரமாக அவர் சொல்லுகிறார், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவனும் அது யாரை வேண்டுமானால் இருக்கலாம். இன்றைக்கு வஞ்சிக்கக்கூடிய ஆவிகள் நிறைந்த உலகமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. குடும்பங்களில் நம்மோடு பழகுகிறவர்கள், நம்மளோட கூட இருக்கிறவர்கள், எத்தனையோ குடும்பங்களுக்குள்ள, எத்தனையோ சபைகளுக்குள்ள, எத்தனையோ ஊழியங்களுக்குள்ள அந்த ஊழியங்களை அழிப்பதற்கு, அந்த குடும்பங்களை உடைப்பதற்கு, அந்த குடும்பத்தில் அல்லது அந்த தனிநபர், ஒரு குடும்பம் இருக்கணும், அந்த குடும்பத்தினுடைய தலைவர் அவருடைய அந்த தனிப்பட்ட அந்த வருமானத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு இன்றைக்கு ஒரு வஞ்சிக்கக்கூடிய ஆவிகள் நிறைக்கப்பட்ட ஒரு உலகம். இந்த வஞ்சிக்கக்கூடிய ஜனங்கள், வஞ்சிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு ஆவிகளுடைய போராட்டம் நிறைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த உலகத்திற்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். அதை மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், என்னுடைய நாமத்தை கொண்டு, அவருடைய நாமத்தையே தரிச்சு, நான் தான் இயேசுன்னு சொல்லுவாங்களாம். நீங்கள் நிறைய பேர் சந்திச்சிருப்பீங்க. கவனிங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தத்தின் செய்திகளை நீங்கள் கேட்பீர்கள். வசனம் எப்படி அழகா சொல்லுது பாருங்க. 7வது வசனம், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும் போது கலங்காதேயுங்கள், இவைகள் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. இஸ்ரேலில் பிரச்சனை, பாலஸ்தீனில் பிரச்சனை, அங்கே பிரச்சனை, இங்கே பிரச்சனை, எல்லாத்தையும் கேட்குறோம். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, யுத்தங்களையும் யுத்தத்தினுடைய செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படும் போது கலங்காதுங்க, கலங்காமல் எச்சரிக்கையாயிருங்கள். அது கலங்குவதற்கல்ல, அது நீங்களும் நானும் ஆயத்தப்படுவதற்கான மணி.
அது நமக்காக அடிக்கப்படுது. ஐயா, இப்படிப்பட்ட ஒரு பெரிய காலம் வருகிறது. இந்த காலம் உடனே வராது. ஏன் வராதுன்னா, அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த கடைசி மனிதனுடைய ரட்சிப்பு. உலகத்தினுடைய ஒவ்வொரு மனிதனுடைய ரட்சிப்பை குறித்து அவர் கலக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் கண்ணீரோடு பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன தெரியுமா? அவருடைய ஒரே வாஞ்ச, ஒவ்வொரு தனி மனிதனும் மனம் திரும்ப வேண்டும். ஒரு பாவியினுடைய மனம் திரும்புதலின் நிமித்தம் பரலோகம் கலிகூர்ந்து மகிழும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும், பஞ்சங்களும் கலகங்களும் உண்டாகும், இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம். நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள். நீங்க எச்சரிக்கையாயிருங்க, நீங்கள் கலங்காமல் எச்சரிக்கையாயிருங்கள். எனக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இது மாதிரிப்பட்ட செய்திகள் எல்லாம் கேட்ட உடனே கலங்கி முடங்கி போய், இனி வாழ்க்கையில் ஃப்ளைட் ஏற மாட்டேன், இனி வாழ்க்கையில் ட்ரெயினில் போக மாட்டேன், ஐயா டூ வீலரா நான் வரவே மாட்டேன், இப்படிப்பட்ட நிறைய பேரை நீங்கள் பார்க்க முடியும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். தயவு செய்து இது வரைக்கும் மனம் திரும்பாமல் இருக்கிறீங்கன்னா இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. நமக்கான எச்சரிப்பு இன்றைக்கு உங்கள் மத்தியில் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் சபைக்கு போகிறீங்க, நல்ல வார்த்தைகளை கேட்குறீங்க. சபையில் போதகர்களாக இருக்கிறவங்க நல்லா படிச்சிருக்கிறாங்க, நல்ல பெரிய பெரிய வேதாகம கல்லூரிகளில் பெரிய பெரிய ஆராய்ச்சியாளராக இருக்கிறாங்க. அவர்கள் அந்த வசனத்தை போதித்து கொடுப்பாங்க, பகுத்தறிந்து கொடுப்பாங்க, அதனுடைய பல விளக்கங்களை உங்களுக்கு கொடுப்பார்கள். அந்த விளக்கங்கள் எல்லாம் கேட்டு இன்றைக்கும் எங்கள் பாஸ்டர் நல்லா பேசுகிறாருங்க, எங்கள் ஊழியக்காரர் எங்கள் அண்ணன் எவ்வளோ அழகாக பேசுகிறார் தெரியுமா, அவருடைய செய்தி கேட்டுகிட்டே இருக்கலாம் போல, கேட்டுக்கிட்டே இங்கே இருப்பதற்கு கர்த்தர் நம்மளை அழைக்கல. அந்த வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளின் மூலமாக கலங்காமல் இருக்க எச்சரிக்கையாக இருந்து அவருடைய வருகையில் நாம் போவதற்கு, அந்த வருகையில் பங்காளியாய் மாறுவதற்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கடைசி காலத்தில் கடைசி மணி துளிகளில் வைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆகிலும் ஒப்பு கொடுங்க. முதலாவது மறவாமல் நடத்தி வந்த தேவனை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இரண்டாவது, நம்மை சுற்றி எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் கலங்காமல் இருப்பதற்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்ப இந்த காரியங்கள் எல்லாம் ஏன் நடக்குது? நீங்களும் நானும் அவருடைய வருகைக்காக ஆயத்தப்பட வேண்டும். நீங்களும் நானும் ஒரு கூட்டம் ஜனங்களை அவருக்கு கொள்ளை பொருளா கொண்டு போகணும். நீங்களும் நானும் கிடைத்த இந்த ஆயுசில் அவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க விரும்புகிறீங்க? எத்தனை பேர் இதுவரைக்கும் இல்லாத ஒரு மாற்றம்? ஆண்டவர், இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு பின்மாற்றத்தில் இருந்தேன், எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான், எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், எனக்கும் ஏசப்பா கூட கொஞ்சம் மன வருத்தம் இருந்துச்சுங்க. இப்பெல்லாம் நான் ஜெபிக்கிறது இல்லைங்க, பைபிள் எல்லாம் படிக்கிறதே இல்லை, சும்மா மொபைலில் உட்காந்து ஏதாவது ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு ஏதாவது சின்ன சின்ன நிகழ்ச்சிகளை பார்ப்பேன். என்னால் எல்லாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆராதனையில் இருக்க முடியாது. என்னால் எல்லாம் 3 மணி நேரம் உட்காந்து ஜெபிக்க முடியாது. என்னால் எல்லாம் சபையில் உட்காந்து 1 மணி நேரம் செய்தி கேட்க முடியாது. இப்படி சொல்லிட்டு ஒரு பின்மாற்றத்துக்குள்ள, ஒரு சோர்வுக்குள்ள இருக்கக்கூடிய உங்களை திரும்ப 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 கர்த்தர் ஒரு புதிய உயிரை கொடுக்க விரும்புகிறார். உங்களுக்குள்ள ஒரு உயிர்ப்பிக்கும் வல்லமையை கர்த்தர் தர விரும்புகிறார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். பெரியவங்க, அருமையான அங்கிள் ஆண்டி, தயவு செய்து ஜெபிங்க. ஏன்னா நீங்க சிலர் இன்றைக்கு பின்மாற்றத்தில் போயிட்டு இருக்கிறீங்க. நல்ல செட்டில் ஆகிட்டோம், நமக்கு 70 வயசு ஆயிடுச்சு, 75 வயசு ஆயிடுச்சு, நல்ல பென்ஷன் வருது, நிறைய சம்பாத்தியங்கள் இருக்குது, 30 வருஷத்துக்கு வாங்கின நகைகள் 200 பவுன் இருக்குது, இப்ப வித்தாலும் அது எத்தனையோ லட்சம் கோடி போகும். இதெல்லாம் போகுங்க. இது எதுவும் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. பரலோகத்துக்கு கொண்டு போகணும்னா இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் இங்க கண்ணை மூடினா அங்க கண்ணை திறக்கணும்ப்பா, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வேணும். என்னுடைய வாழ்க்கை மாத்திரமல்ல, என் மரணமும் இந்த உலகத்துக்கு ஒரு சாட்சியா மாறணும். அப்படி ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் வாழ்ந்த நாட்கள் மட்டும் இந்த சமுதாயத்துக்கு அல்லது இந்த வரலாற்றில் இடம் பிடிச்சா பத்தாது. என்னுடைய மரணத்துல கூட, ஐயோ அந்த மனுஷனுடைய மரணம் அப்படிப்பட்ட ஒரு அருமையான மரணம், அவருடைய பார்வைக்கு அருமையான மரணம், ஜனங்களுக்கு சாட்சி உள்ள ஒரு மரணம். காரணம் என்ன தெரியுமா? அப்படி ஜெபிங்க. கலங்காதீங்க. நடத்தி வந்த தெய்வத்தை மறவாதபடிக்கு நன்றி சொல்லுங்க. கண்களை மூடுவோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோட இடைப்பட்டதுக்காய் நன்றி. உடைய பரிசுத்த கரம் எங்களை தொற்றிருப்பதற்காய் நன்றி. இன்றைக்கு இந்த வார்த்தையை கொண்டு நீர் இடைப்பட்டது மாத்திரமல்ல, அடிமைத்தனத்திலிருந்து, கட்டப்பட்ட அனுபவத்திலிருந்து எங்களை மீட்டெடுத்து, எங்களை புறப்பட பண்ணி, எங்களை நடத்தி வந்து, எங்களுக்காக புதிய வாசல்களை திறந்து கொடுத்து, எங்களுக்காக புதிய வழிகளை திறந்து தந்து, எங்களுக்காக சில ஆலோசனைகளை தந்து நீர் எங்களை நடத்தி வந்த அந்த நாட்களை மறவாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாய் இருப்பதற்கு நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காய் நன்றி. சில நேரங்களில் ஆண்டவரே,
சில பிரச்சனைகள் வரும் பொழுது, சில நெருக்கங்கள் வரும் பொழுது, இது என்னுடைய படிப்பு, இது என்னுடைய திறமை, இது என் வாழ்க்கை, இதை முடிவு பண்ணுவதற்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பதற்கு நீங்க யாருன்னு கேட்கக்கூடிய பலர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இந்த வாழ்க்கையை டிசைன் பண்ணது, உங்க வாழ்க்கையை தீர்மானித்தது, உங்களை உருவாக்குனது, உங்களை சிருஷ்டித்த ஒரு தெய்வம் உண்டு. அவர்தான் இயேசு. அவரை மறந்து அவரை அழ வைத்து, அவரை கண்ணீர் விட வைத்து, அவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இன்றைக்கு அநேகர் உடைந்து போய் எல்லாவற்றையும் இழந்து வியாதிகளில, பாடுகளில, துன்பங்களில, நஷ்டங்களில விழுந்து கிடக்கக்கூடிய அநேகர் இந்த ஜெபத்தில் இருக்கிறீங்க. அடி மேல் அடி, நஷ்டத்துக்கு மேல நஷ்டம். நல்ல ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்க மேல இறங்கும். அந்த வல்லமை இறங்கும். கலக்கும், எப்ப பார்த்தாலும் கலக்கும். எனக்கு என்ன ஆகுமோ, நான் போயிட்டேனே, என்னுடைய மனைவிக்கு என்ன ஆகுமோ, ஐயோ எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் கணவர் என்ன ஆவார், அவருக்குன்னு தனியாக வாழ தெரியாது. இப்படி பல கலக்கங்கள், பிள்ளைகளை குறித்த கலக்கங்கள். வெளி தேசத்தில் பிள்ளைங்க இருக்கிறாங்க, அந்த பிள்ளைகள் எப்படி சர்வை பண்ணுவாங்க. திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லித்தர்றேன், கலங்காதீங்க. நீங்கள் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. உங்களுடைய எச்சரிக்கை சத்தம், நீங்கள் பரலோகத்துக்கு போகணும். உங்கள் பிள்ளைகளை அந்த தேசத்திற்கு கொண்டு போன ஒரு தெய்வம் உண்டு. அந்த தேசத்திற்கு கொண்டு போனதற்கு தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்துச்சுன்னா அந்த திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஐயோ என் பிள்ளைக்கு இன்னும் விசா ரெடி ஆகலை, என் புதிய ரினிவல் இன்னும் ஆகலை, எங்கள் பிள்ளைகள் இந்தியாவுக்கு வருவதற்கு விசா கிடைக்கல, டிக்கெட் எடுக்கிறதுக்கு பணம் இல்லை, இப்படி பல கவலைகள். ஆனால் பரலோகத்துக்கு எங்கள் பிள்ளைகள் வரணும், எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் பரலோகத்துக்கு வருவாங்கன்ற நிச்சயம் எத்தனை பேருக்கு இருக்கு. கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே, நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காய் நன்றி. இன்றைக்கும் அநேகருடைய இருதயத்தில் கர்த்தர் பேசியிருக்கிறீங்க. ஒப்பு கொடுத்து இவர்கள் பரலோகத்தின் பங்காளிகளாய் மாறட்டும். இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதிய மாற்றம் உண்டாகட்டும். சோர்ந்து கிடக்கக்கூடிய இவர்களுக்குள் ஒரு புதிய பலனை கொடுத்து, உலர்ந்து போன எலும்புகளுக்கு உயிர் கொடுத்து அவர்கள் எழும்பி ஒரு உயிர்ப்பிக்கும் வல்லமையோடு திரும்ப அடுத்த நிலைக்கு வளர்ந்து வருவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. நாங்கள் கேட்ட வார்த்தைகள் எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப், ஒரு நல்ல மோட்டிவேஷனை தரட்டும். கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. வசனத்தின் வெளிச்சம் இவருடைய வாழ்க்கையை மாற்றட்டும். இருண்டு கிடக்கக்கூடிய அந்த அனுபவத்திலிருந்து வந்து கர்த்தருக்காக எழும்பி நிற்க, கர்த்தருக்காக பிரகாசிப்பதற்கு கிருபை பாராட்டுங்க. தரிசன தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதற்காக பொருத்தனை எடுத்திருக்கக்கூடிய குடும்பங்கள், அதை நிறைவேற்றுவதற்குரிய பலனை கர்த்தர் தாங்கப்பா. எங்கள் திறமை, எங்கள் கிருபை, எங்களுடைய காரியங்கள் அல்லப்பா, எங்களுடைய படிப்பு, எங்களுடைய பின்னணி அல்ல ஆண்டவரே. நீங்கள் தந்த ஒரே ஜீவன், அந்த ஒரு ஜீவனுக்கு கர்த்தர் தந்த பாதுகாப்பு போதும். தீர்க்காயுசை கட்டளிட்டு ஜெபிக்கிறோம். உச்சம் தலைமுதல் உள்ளம் கால் வரைக்கும் அப்பாவுடைய பரிசுத்த இரத்தம் தெளிக்கப்படட்டும். உங்கள் இரத்தத்தினால கிடைக்கக்கூடிய அந்த உயிர் மீட்சி வல்லமை, அந்த சுகமாக்கும் அருமருந்து எங்கள் வாழ்க்கைக்குள்ள பெருகட்டும். ஒரு புதிய பலன், ஒரு புதிய கிருபையை கத்தத்தாங்க. துதிகன மகிமை எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எனக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவஜனமே, தொடர்ந்து ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள், தரிசன தேசத்துக்காக ஜெபியுங்கள், மிஷனரிகளுக்காக ஜெபியுங்கள், பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலே சபை கட்டுமான பணிக்காக, ஹெவன்ஸ் கார்டன் கட்டுமான பணிக்காக ஜெபியுங்கள். இந்த ஒளிபரப்பில் இப்பொழுது கேட்ட வார்த்தை ஒருவேளை உங்களுடைய இருதயத்திற்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்றால் ஒரு சின்ன ஃபோன் கால் இல்லைன்னா ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் நீங்கள் போடுங்க. தொடர்ந்து பேசுவோம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் இதே நாள், இதே நேரம், இதே தொலைக்காட்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் மேத்யூ. மே காட் பிளஸ் யூ.